கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலைமையில் இருந்தோம் என்பதை ஒரு விசை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை உண்மையாகவே கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். நாம் எந்த இடத்துல இருந்து நாம் எந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நாம் உண்மையாகவே பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாய் நம் மீது விளங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நம்முடைய நினைவுகளும் நாம் செய்த முன்னாட்களிலே நாம் செய்த கிரியைகளும் ஒருவேளை ஒரு திரையில் படமிட்டு காண்பிக்கப்படுமானால் நம்முடைய நினைவுகளும், நான் தான் சொல்கிறேன், கிரியைகள் மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளும் இந்த இடத்துல படமிட்டு காண்பிக்கப்படுமே ஆனால், முன்னாட்களில் அது படமிட்டு காண்பிக்கப்பட்டிருக்குமே ஆனால், உண்மையிலே நம்மை நேசிக்கிற அநேகர் நம்மை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும், அந்த பழைய மனுஷனையும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டவராக அவர் நம்முடைய பழைய வாழ்க்கையையும் அவரோடு கூட சிலுவையில் அறைந்து தன்னுடைய புது ஜீவனை நமக்கு அருளியிருக்கிறார்கிறதை பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலே தேவன் செய்த அந்த மகா பெரிய மேன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய பழைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையையும் தேவன் அங்கே முற்றிலுமாய் அங்கே மறிக்க ஒப்பு கொடுத்தான்கள், அங்கே முற்றிலுமாய் அங்கே அடக்கம் பண்ணிவிட்டார். அங்கே மறிக்க ஆயத்தம் பண்ணி அங்கே மறித்து அடக்கம் பண்ணிவிட்டார் என்கிறதை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதனால தான் நம் புதிதாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறதில்ல. ஏற்கனவே நம் அதிகமாய் தியானித்து வருகிற ஒரு காரியத்தை தான் நமக்கு தேவன் நடத்துகிற ஒரு கோணத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு தன் சகோதரனை கொலை செய்த காயின் என்கிற தலைப்பில் நம் தேவனுடைய வார்த்தைகளை சில நேரங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். தன் சகோதரனை கொலை செய்த காயின். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின பொதுவான முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. பிரியமானவர்கள், இந்த 12வது வசனத்தை தான் நாம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். இதில் பாருங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயின். இந்த வசனத்தை அநேகர் வேறு விதமாய் போதிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். பொல்லாங்கனாய் உண்டாயிருந்து அப்படின்னு அவங்க என்ன வேறு விதமாக அது ரொம்ப உண்மையிலே வேதத்தை அவமானப்படுத்துகிற விதமாக கூட அவங்க போதிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏவாள் சாத்தானோடு கூட இணைந்து தான் காயினை பெற்றாள் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் அப்படி காண்பித்து கொடுக்கவில்லை. இந்த காரியத்தை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் தெளிவாய் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அவ பாருங்க, ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாலும் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிடைச்ச வெளிப்பாடு பார்க்கும் பொழுது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம்னா, அப்போ பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னா நமது ஆதியாகமத்தின் தொடக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. தேவன் மனிதனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார். அவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக தான் இருந்தது. ஏனென்றால் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் தான் தேவன் மனுஷனை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல தேவன் தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்திலையும் உண்டாக்கும் பொழுது மனுஷனில் எந்த குறையுமே இருக்கான. ஏனென்றால் தேவன் பரிபூர்ணமானவர், அவர் நித்திய பிதா, அவரிடத்தில் எந்த குறையுமே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரூபத்திலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன்னை பாவத்திற்கு விச்சு போட்டது நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவிசுவாசத்தின் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் பொல்லாங்கனா இருந்த பிசாசினால, அந்த சர்ப்பத்தின் மூலமாக கிரியை செய்த அந்த பிசாசினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் பிசாசுடைய வார்த்தையை அதிகமாய் அவள் நம்பினபடினாலே அவள் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய புருஷனாகிய ஆதாமுக்கும் அந்த பழத்தை
கொடுத்து அவனை மீறுதலுக்கு உட்படுத்தின காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ பாருங்க, பூரணமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன், நல்ல ஒரு நிலையில உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் இங்கே வரும்பொழுது தன்னை பாவத்திற்கு விச்சி போட்டது நிமித்தமாக அவன் தன்னுடைய பூரணத்தை இழந்து போகிறது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த தன்னுடைய தேவ சாயலுமே அவன் இழந்து போகிறான். இப்போ தேவனுடைய மகிமை இழந்து போகிறான். அதனால தான் ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் தேவ மகிமை அச்சவர்கள் ஆகின்னு போட்டு, அப்போ அந்த தேவ மகிமை இருந்திருக்குது. அவன் இவன் தேவனுக்கு மறைத்து கொள்ளும் பொழுது எதுக்கு அப்படின்னா, அந்த மகிமையை இழந்ததுனால அவனால் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியல, அவனால் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியல, அவனால் தேவனோடு கூட நடக்க முடியல, தேவனோடு கூட பேச முடியல, தேவனோடு கூட உறவாட முடியல. அப்போ அந்த மகிமையை அவன் இழந்ததுனால தன்னை மறைத்து கொள்ளுகிறான். இப்போ இந்த பூமியில தான் ஒரு மனுஷன் பிறக்கிறான். முதலாவது இவர்கள் மூலமாக, ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவன் தான் காயின். அப்போ இவனுடைய எண்ணம், அவனுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் ஆபேல். அப்போ இந்த 2 பேருடைய காரியங்களையும் நம் வேதத்திலிருந்து சில நேரங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ 2 பேருமே காணிக்கை கொண்டு வராங்க, தேவனுக்காக ஒரு காணிக்கை கொண்டு வராங்க, தங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஒரு காணிக்கை கொண்டு வராங்க. இப்போ இதில் பார்க்கும் பொழுது காயினை பார்க்கிலும் ஆபேல் விசுவாசத்தினால காயினை பார்க்கிலும் மேன்மையான காணிக்கையை செலுத்தினான் என்று தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் ஒரு இந்த காரியத்தை நான் இப்படிலாம் கேட்ட ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது இந்த பழைய 10 ரூபா நோட்டெல்லாம் போட்டுறக்கூடாது, நான் அப்புறம் காயினை போல் தேவன் உங்களை சபிச்சிருவார், உங்களை அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்னு உண்மையிலே நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒருவேளை பழைய தாள் இருந்தாலும் அதை புதுசாக மாற்றி அதை எப்படியாச்சும் இதை போடக்கூடாது, வேறு ஏதாச்சும் தான் போடணும் அப்படின்னு நான் முன்னாட்கள் அப்படி நினச்சதெல்லாம் உண்டு. ஏன்னா காயின் பாருங்கள், அங்கே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். முதலாவது கொழுமையானது, செழுமையானது, முதல் தரமான எல்லாவற்றையும் கொண்டு வர்றான். நான் காயின் பாருங்கள், அந்த கனிகளில் சில வச்சு கொண்டு வந்து படைக்கிறான் அப்படின்னொன்னே, அப்போ அவன் இருந்ததில் அந்த கொஞ்சம் அழுகி போன காய்கறிகள் அப்படி கொண்டு வந்து படைச்சான். அப்படி அதில் வேதத்தில் போட்ட மாதிரி இல்லை, அவன் சில வச்ச கொண்டு வந்து படைக்கிறான். அப்போ காய்கறிகளை வந்து தேவன் அங்கீகரிக்கிறது இல்லையா? அப்போ இந்த காணிக்கை வந்து தேவன் அங்கீகரிக்க மாட்டாரா? இவர்கள் மந்தையிலிருந்து கொண்டு வருகிறத மாத்திரம்தான் தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னா இல்லை. காய்கறிகளும் அறுப்பினுடைய பலன்களும் பின்னாட்களில் நியாயப்பிரமாணத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாகவே தான் நம்ம பார்க்கிறோம். அறுப்பினுடைய முதற் பலன்களை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய அறுவடையின் பலனை தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதுவும் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மேன்மையான காரியம் என்னன்னா, தேவன் கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். அப்படின்னா முதலாவது யார் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான்னா ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ ஆபேலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. தேவனிடத்தில் சேரும் பொழுது அதை வெறுமனையா சேர முடியாது, நான் பாவிதான், ஒரு பலியின் ரத்தத்தின் மூலமாக தான் தேவனிடத்தில் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை ஆபேல் பெற்றிருந்ததாவே நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் ஆபேலும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்படுது. இப்போ நியாயப்பிரமாணத்தில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எப்படி தான் தங்கள் பாவங்களுக்கு நியாயப்பிரமாண காலத்தில் பாவ நிவர்த்தி எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னா, வெள்ளாட்டுக்கடா அல்லது காளை வெள்ளாட்டுக்கடா அவைகளுடைய பலியின் ரத்தத்தின் மூலமாக தான் தேவனிடத்தில் சேர்றாங்க. அப்போ அங்கேயுமே அவங்களுக்கு ஒரு விசுவாசம் தான். ஏன்னா அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க தங்களை பூசி தங்களை குளிச்சு அதில் கழுவிக்கிட போகிறதில்ல, அது பலிபீடத்தினுடைய கொம்புகளில் பூசப்படுகிறது, அது தெளிக்கப்படுகிறதா. நான் அவங்க முழுசுமா அந்த ரத்தத்தில் குளிக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது, அது அவங்களுடைய அழுக்க நீக்கிறது இல்லை. இந்த காளை வெள்ளாட்டுக்கடா இந்த ரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுது, நான் தேவனிடத்தில் சேர முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவங்களும் அந்த இடத்துல போயிருந்திருக்கிறாங்க. அதை அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது காயினுக்கு நீங்கள் திரும்ப அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது கூட காயின் எந்த இடத்துலையுமே மனம் திரும்பினதாக பார்க்க முடியாது. அப்போ அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அது பொல்லாங்கினால் நிறைந்த இருதயமாக இருந்தபடினால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது, ஆவியானவருடைய நடத்துதலின்படி அவர் எழுதும் பொழுது பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்போ பாருங்க, இருதயத்தின் கிரியைகளை பாருங்க, அந்த இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, விசனப்படுகிற காரியங்களை பார்க்க முடியாது. அதனால தான் தொடர்ந்து எழுதும் பொழுது அந்த 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை தொடர்ந்து எழுதும் பொழுது அந்த ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பான ஒரு வசனமாக கூட அதில் இருக்கும். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இப்போ பாருங்க, தன் சகோதரனை பகைக்கிற எவனும், அதுக்காக தான் காயினை காமிச்சு கொடுத்துடுறாரு. அப்போ இருதயத்தில் பொல்லாங்கு, இருதயத்தில் கசப்பு இருக்கும் பொழுது அப்போ அவன் எப்படிப்பட்டவனாக தான் இருக்கிறான்னா, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவனாக தான் இருக்கிறான், அவன் மனுஷ கொலைபாதகனாக தான் இருக்கிறான். அவனிடத்தில் தேவனுடைய அன்பு அவனிடத்தில் தேவனுடைய அன்பு நிரப்பப்படவில்லை என்று தான் பார்க்க முடியும். அப்போது சகோதரர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியாமல் அல்லது சகோதரரிடத்தில் நேசத்தை செலுத்த முடியாதபடிக்கு அவர்களை பகைத்து கொண்டிருக்கிற ஒரு இருதயத்தில்
உண்மையிலே அது யாருடைய இருதயமாக தான் இருக்குது அப்படின்னா அது பொல்லாங்கனுடைய இருதயமாக தான் இருக்குது. நிறைய நேரங்களில் நம்மளை சோதித்து பார்க்கும்போது கூட இந்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம சோதித்து பார்க்கலாம். நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை நம்ம எல்லாரையும், அவங்கள மாத்திரமில்லை எல்லாரையும் நம்மளால் நேசிக்க முடிகிறதா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், இல்லை எந்தவித அவர்களை இருக்கிற வண்ணமாகவே தேவன் எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா என்பதை நாம் அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களே. நம்ம அதை செஞ்சுட்டோம், ஆராதனைக்கு தவறாமல் நம்ம வந்துட்டோம், உண்மைதான், கண்டிப்பாக வந்தாகணும். ஆராதனைக்கு நான் தவறாமல் வந்துட்டேன், அந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு அங்கே 2 பாடல்களை பாடிட்டேன், இங்கே நான் ஒர்ஷிப்பை நடத்திட்டேன், இங்கே இப்படிப்பட்ட ஊழியங்களை ஒரு 4 ட்ராக்ஸ் கொடுத்து சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டேன், அதனால் தேவன் என்ன ரட்சித்துட்டார், அப்படி இல்லை, அதனால் நான் தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன், அப்படி இல்லை. இந்த ஒரு காரியத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது இருக்குது. நாம் எல்லார் இடத்திலும் அன்பு கூற முடிகிறதா? நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பினால் நிறைந்து எல்லாரையும் இருக்கிற வண்ணமாகவே நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இது ஒரு தற்பரிசோதனையாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதை தொடர்ந்து தான் அவர் தேவனுடைய அன்பை குறித்தே தான் சொல்லிட்டு வந்து 4வது அதிகாரத்தில் வரும் பொழுது அந்தி கிறிஸ்துவ குறித்த காரியங்களையும் அவர் சொல்லிவிடுகிறார். இப்போ பாருங்க, இதில் தான் அப்போ இந்த யோவான் எழுதின இந்த பொதுவான 1வது நிருபத்தை பார்க்கும் பொழுது அன்புக்கு அடுத்த காரியங்களே சொல்லிட்டு தான் இந்த காயினை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்போ இந்த காயினை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீங்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட அந்நாட்களில் இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அவர்களுடைய இருதயத்திலையும் இந்த காயினை போலே பொல்லாங்கான ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கு. அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே மேன்மையான ஒரு சத்தியத்தை தேவன் நமக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பேசி வைத்திருக்கிறார். பாருங்கள், சத்தியத்தை நீங்கள் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அவருக்கு பிரதியுத்தரமாக 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், என்னுடைய சீஷராக இருப்பீங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை சொல்லி முடிச்சோன்னா அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் ஒரு காலம் யாருக்கு நாங்கள் எப்படி இருந்ததில்லை, அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் அப்படின்னு. இப்போ பாருங்கள், அவர்களுடைய கண்கள் எவ்வளவாய் குருடாக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறத அவர்களால் உணர முடியலை. தாங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் அதாவது தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு நாம் ஒரு அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணராதபடி இருந்ததுனால தான் பின்னாடி அடுத்த வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக்கிறான். அப்போ இந்த பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிற இந்த நிலைமையை பார்க்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அப்போ அதனால தான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க? விடுதலையாக்கப்படுவீங்க. நீங்கள் விடுதலை பண்ணப்படணும் அப்படின்னா உண்மையிலே யார் தான் உங்களை விடுதலை பண்ண முடியும்னா குமாரன், தேவனுடைய குமாரன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இவர் விடுதலையாக்காமல் உங்களால் விடுதலை அடையவே முடியாது. இப்போ அதே தான், இப்போ அது அவங்களுக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, காலாகாலத்துக்கு இதுதான். குமாரன் விடுதலையாக்காமல், குமாரன் நம்மளை விடுதலையாக்காமல் நம்மளால் விடுதலை ஆகவே முடியாது. நம்ம ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகளுக்கான ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு தினந்தோறும் அதை ஒரு மந்திரம் போல திரும்ப திரும்ப அதை வாசிக்கிறதுனாலையோ அல்லது எதுக்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறதுனாலையோ அதனால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது, அதனால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது. உண்மையிலே பாவத்திலிருந்து எங்கே விடுதலை கிடைக்குது அப்படின்னா, கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக மரித்தார் அப்படிங்கிறத நாம் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுதுதான். அவர் என்னுடைய பாவங்களுக்காக தான் அங்கே மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக தான் அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டார், அங்கே கிறிஸ்துவானவர் மரித்திருக்கிறார். அங்கே அவர் மாத்திரமல்ல, என்னுடைய பழைய வாழ்க்கையும் என்னுடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட சிலுவையில் மரித்து விட்டான் என்கிறதை விசுவாசிக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனம் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிற வசனம் இங்கே கூட எழுதப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வரும் பொழுதுதான் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, பாவங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னா பாவத்தின் மீது ஒரு ஆளுகை. இந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. இந்த பாவத்தினுடைய பிடியிலிருந்து ஒரு விடுதலை எப்போதான் கிடைக்குது அப்படின்னா, அங்கே பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான்ங்கிறதை முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது அதை தொடர்ந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
தெளிவாய் ரோமர்கள் எழுதிய நிருபம் 6வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை ஒரு வாக்குத்தத்தமாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுது, எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை யாராலையுமே கொடுக்க முடியாது. பரிசுத்த வேதாகமம் அழகா சொல்லுது, பாவம் உங்களை என்ன பண்ணாது, மேற்கொள்ள மாட்டாது. எதற்காக? நம்ம இதை செஞ்சதுனாலயா? நான் ஊழியம் செய்யறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு போட்டிருக்கா? இல்லை. நான் சபை கூடி வருதில் தவறாமல் கலந்து கொள்கிறேன், அதனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்கிறேன். அதுக்காக நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும், இதெல்லாம் நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனாலும் இது எதன் அடிப்படையில் செய்யப்படணும் அப்படின்னா, நான் நியாயப்பிரமாணத்திற்கு இல்லை, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய கிரியைகளுக்கு இல்லை, என்னுடைய கிரியைகள் மீது வைக்கிற விசுவாசத்தினால அல்ல, தேவன் எனக்கு அருளின கிருபை மீது வைக்கிறத விசுவாசத்தினால தான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் தீத்துக்கு எழுதும்போது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு நிருபத்தை எழுதும்பொழுது 3வது அதிகாரம் 5வது வசனம் என்று நினைக்கிறேன், 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ அவர் நம்ம எப்படி ரட்சித்திருக்கிறார் அப்படின்னா, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் நம்மை ரட்சிக்காமல், நம்ம செஞ்ச கிரியைகள் நிமித்தமாகவோ நாம் நல்லவர்களாகவே வாழ்ந்து விட்டோம், நான் சின்ன வயசுலேருந்து நான் பொய் சொன்னதே கிடையாது, சின்ன வயசுலேருந்து நான் பாவம் செஞ்சு நான் ஒரு களவு செஞ்சது கிடையாது, யாரையுமே திட்டினது கிடையாது, கெட்ட வார்த்தை பேசினது கிடையாது, இதனால் தேவன் என்னை ரட்சித்தார், அப்படி இல்லை. ஆனால் அப்போ முன்னாட்களில் சொல்லும் பொழுது நான் தேவன் சொன்னபடி 8ஆம் நாளில் சரியான விதத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டுட்டேன், நான் 8ஆம் நாளில் சரியானபடி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் மூத்த பிள்ளையாக இருந்தேன்னா அதற்குரிய காணிக்கைகளை செலுத்தி நான் அதன் மூலமாக மீட்டுக்கொள்ளப்பட்டவன், அல்லது நான் வருஷந்தோறும் தவறாமல் செலுத்தப்படுகிற பலிகளை நான் சரியான விதத்தில் செலுத்துகிறேன், நான் எல்லாவற்றையுமே கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற எல்லா விதமான கற்பனைகள் நான் சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறதுனால அதனால் நான் ரட்சிக்கப்படலை. இப்படி ஒரு வாலிபன் சொன்னான், இயேசுவின் இடத்துல வந்து சொன்னான், இதெல்லாம் நான் சிறுவயது முதல் கை கொண்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆகிலும் இடத்துல ஒரு குறைவுண்டு, நீ உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வச்சு தரித்திரக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. அப்போ இயேசுவை பின்பற்றி வரும்பொழுது தான் அவனுக்கு அங்கே பிடிக்கப்பட்டுருதான். இப்போ இதெல்லாம் அவனுக்கு செய்கிறதுக்கு சுலபமாக இருக்குது. கொலை செய்யாமல் இருந்துடுறேன், களவு செய்யாதிருப்பாயாக இருந்துடுறேன், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத சொல்ல மாட்டேன், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, எல்லாத்தையும் செஞ்சிடுறேன், ஆனால் என்னை பின்பற்றி வா, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வச்சு தரித்திரக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது தான் உண்மையிலே அந்த வாலிபன் பிடிக்கப்பட்டு விட்டான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் நம்ம அப்படிதான் இந்த வசனத்தை பார்க்க வேண்டியது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கலை. அப்போ காயினுடைய காரியத்திற்கு வரும் பொழுது காயின் என்ன பண்ணுறா பாருங்க, தன்னுடைய சகோதரனுடைய பலி அங்கே அங்கீகரிக்கப்படுது, தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுது, தன்னுடைய சகோதரன் அங்கீகரிக்கப்பட்டுட்டான், இவன் அங்கீகரிக்கப்படலுடைய அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்படுறதுக்கு முன்பாக அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை என்ன பண்ணிடுறான், அவன் கொலை செய்திடுறான். தேவனுடைய வார்த்தை, அவருடைய கிருபை அவன் இடத்துல வருது. உன் சகோதரனுடைய ஆபேலை நீ என்ன செய்தாய், அவருக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது, நீ என்ன செஞ்ச, அவனுடைய ரத்தம் வந்து என் பூமியிலேருந்து கூப்பிடுறது எனக்கு கேட்கிறது, நீ என்ன செஞ்ச அவனை. உண்மையிலே அவன் சரியான ஒரு மனசில் இருந்தான்னா, அவன் மனம் திரும்பி இருந்தான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கிடைச்சிருக்குன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு இயேசு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொன்னார். அவர் ஆதி முதல் அதே இருதயத்தோடு இருக்கிறவர் தான். ஆனால் கடைசி வரைக்கும் காயின் அந்த இடத்துல மனம் திரும்பினதை நான் பார்க்கவே முடியாது. அப்போ பாருங்க, அவனுடைய இருதயம் முழுக்க முழுக்க பொல்லாங்கனா இருக்கு. உண்மையிலே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு இருதயத்தில் தான் இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த காயினை நம்ம அந்நியமாக பார்த்துட வேண்டாம். முன்னாட்களில் நாமும் இந்த காயின் இடத்துல தான் இருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பாருங்க, உண்மையிலே நம்ம காயினா ஒரு விஷயத்தில் பார்க்கும் பொழுது நம்ம காயின் நம்முடைய வாழ்க்கையே காயினுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக தான் இருந்திருக்கு. யோசித்து பாருங்க, ஆபேல் எந்த தப்புமே செய்யலை, ஆபேல் எந்த தவறுமே செய்யலை. ஆபேல் வந்து காயினுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செஞ்சார் அப்படின்னு வேதாகமத்தில் எந்த இடத்துலையுமே போடலை. இல்லை காயினுக்கு விரோதமாக அவர் எப்போ பார்த்தாலும் காயினை குச்சம் சாச்சிட்டே இருந்தார் அப்படின்னு வேதாகமத்தில் போட்டிருக்கா, போடலை. இல்லை என்னுடைய பலி நான் கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சிட்டார், உன்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கலன்ட்டு ஆபேல் காயின் இடத்துல பேசினதா எந்த இடத்துலையுமே போடலை. ஆபேலுக்கும் காயினுக்கு தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலோடு பேசும்படி காயின் அழைத்திட்டு போகிறான். ஆனால் ஆபேல் அங்கே குச்சப்படுத்தினதாவோ ஆபேல் ஏதாச்சும் மறுத்து பேசினதாவோ எதுவுமே சொல்லப்படலை. நான் ஆபேல் தான் செய்த நீதியின் கிரியை நிமித்தமாக அங்கே கொல்லப்படுகிறான். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது காயின் தன்னுடைய தான் தேவனால் நிராகரிக்கப்பட்டு விட்டேன் என்பதற்கு அடையாளமாக அவனை கொண்டுட்டான். அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் பரிசேயர்கள் அதை தான் செய்கிறாங்க. இயேசுவினுடைய காலத்தில் பாருங்க, இயேசுவினுடைய காலத்திலையும் தேவனால் அனுப்பப்பட்டவராகிய
தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்க மனதில்லாமல் அவர் செய்த கிரியைகள் நிமித்தமா இவர்கள் செய்கிற தவறு, இவர்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி இவர்கள் ஜனங்களை எப்படி அடிமைப்படுத்தியிருக்கிறாங்க, இது தேவனுக்கு விரோதமாக இவர்கள் எப்படி ஜனங்களை சத்தியத்தை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து இதெல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலே ஒரு கோபம் உண்டாகிட்டே இருக்குது. அவர் பாருங்க, ஓய்வு நாளினுடைய நியமத்தை மாத்திரதான் நினைக்கிறாங்க. உலகமே அவனுக்கு பின்பாக சென்று போச்சு. பாருங்க, அந்த அவர் எருசலேமில் அந்த கழுதையின் மீது வரும் பொழுது அவனுக்கு குருத்தொலைகள் எல்லாம் விரித்து அவர்கள் பாடல்கள் பாடும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது பாருங்க, இதோ உலகமே அவனுக்கு பின்பாக சென்று போச்சு, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் தெரியலையா, உலகமே என்ன பண்ணிட்டு அவருக்கு பின்பாக போகிறது அப்படிங்கிறத இவங்க சொல்லும் பொழுது இவர்கள் உண்மையிலே அவர் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் தாங்கள் செய்கிற பொல்லாப்பை இவர்கள் உணராமல் இருந்தபடினால தான் அவங்க அங்கே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்தார்கள். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2 சீஷர்கள் பேசிக்கிட்டு வர்றாங்க. இப்போ பேசிக்கிட்டு வரும்பொழுது அவர்களோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு கூட சம்பாஷித்துட்டு வரும் பொழுது அவங்க சொல்கிற ஒரு வசனத்தை அங்கே பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 24:20. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தார்கள். பிரியமானவர்களை பாருங்க, இங்கே அதே தான் நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இவர் உண்மையிலே சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர், அவர் தான் சத்தியம் உள்ளவர். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் தான். அப்போ அவர் தன்னை வெளிப்படுத்த இவர்களுக்கு இங்கே கோபம் உண்டாயிட்டே இருக்கிறது. அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியங்கள். அது எப்படி அவருடைய காரியங்கள்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியங்கள். ஏன்னா அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், ஜீவ அப்பமாக இருந்தவர். அப்போ அவரிடத்துல குறையே கிடையாது. அவர் சத்தியத்தை வெளிப்படுத்த இங்கே இவர்களுக்கு கோபம் உண்டாயிட்டே இருக்கிறது. இவர்கள் எழும்பி அவரை கொலை செய்கிறாங்க. அதே தான் இங்கே நடந்தது தான் அங்கேயே நடந்துட்டு. இங்கே காயின் எப்படி எழும்பி ஆபேல் மேலே ஒரு விசனப்பட்டு கோவப்பட்டு ஆபேலை கொலை செய்தானோ அதே போல இங்கேயும் அதே காரியங்கள் தான் நடக்குது. அப்போ பாருங்க, காயினுடைய இருதயம் தான் அந்நாட்களில் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் தான் நமக்கு வேண்டாம். அப்போது பொல்லாங்கான இருதயம் எப்படி இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவருக்கு சத்தியத்திற்கு விரோதமாக ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம ஆபேல் மாதிரி நம்ம வாழலை, நம்ம உண்மையிலே காயினாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அல்லது சத்தியத்திற்கு விரோதமாக ஒரு காரியத்தை நம்ம நடப்பிச்சுட்டு இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்படாத அல்லது நமக்கு காண்பித்து கொடுக்கப்படாத அல்லது இதில் சொல்லப்படாத வேற ஏதோ ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியின் மூலமாக கிரியை செய்கிற ஒரு காரியத்திற்கு நம்ம இடம் கொடுத்து நாம் நடக்கும் பொழுது உண்மையிலே நம் இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாக வாழலை, தேவனால் பிறந்தவர்களாக இல்லை. நம் உண்மையிலே பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல தான் இருந்திருக்கிறோம். அப்போ அதை தான் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏனென்றால் உண்மையிலே அவங்க பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர் இவங்களாம் சேர்ந்து இயேசுவை கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம அப்படி பொத்தாம்பதும் எடுத்துடக்கூடாது. உண்மையிலே இயேசுவை கொலை செய்ததில் நமக்கு ஒரு பங்கு உண்டு, நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அங்கே இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு நாமும் ஒரு விதத்தில் காரணம். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிலுவையில் மரித்திருக்கிறார். அப்படிதான் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது. உண்மையிலே அவங்களாம் இயேசுவை கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏதோ நம்ம கொஞ்சம் நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இவங்க எல்லாமே அவங்க தான் வேதபாரகர், பரிசேயர் தான்ப்பா கெட்டவங்க, பிரதான ஆசாரியர் தான் கெட்டவங்க, அவங்க தான் இயேசுவை கொண்டுட்டாங்க, பரவாயில்ல, அப்படி கொண்டதுனால ஒரு நல்லது நடந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்படி பார்த்தோம்னா நம்ம உண்மையிலே சொல்கிறேன், நம்ம முழுமையான ரட்சிப்பை கண்டடையலை அப்படின்னு தான் அர்த்தம். உண்மையில் அவர் சிலுவையில் அறையப்பட்டதற்கு நானும் ஒரு விதத்தில் காரணம். அவர் சிலுவையில் இருக்கும்போது இந்த 2025வது வருஷத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் உண்மையிலே பார்த்துருப்பார் அப்படின்னு தான் நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு கூட்டம் எனக்காக வரும் அப்படின்ட்டு. அதனால தான் எபேசியருக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப அழகாக கிடைச்சிது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் என்று தான் நினைக்கிறேன். 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பே நம்ம அவருடைய எண்ணத்தில் இருந்திருக்கிறோம், அவருடைய சிந்தையில் இருந்திருக்கிறோம். அதனால தான் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன்னு எழுதும்போது கூட அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்க இந்த சந்தோஷத்தின் பொருட்டு, நமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவமானத்தை என்னலை, சிலுவையை சகித்தார். அப்போ உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையில் அரைஞ்சதற்கு உண்மையிலே நானும் ஒரு காரணம் தான். அப்போ என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் அங்கே என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அப்போ இப்படிப்பட்ட விதத்தில் அப்போ நானும் ஒரு காயினாக தான் இருந்திருக்கிறேன். அப்போ என்னிடத்துலையும் ஒரு சத்தம் தேவனுடைய சத்தம் வெளிப்படுது. இப்போ நானும் காயினை போல ஒரு பொல்லாங்கான இருதயத்தை உடையவனாக தான் நானும் இருந்திருக்கிறேன். அப்போ என்னிடத்துல தேவனுடைய சத்தம் வெளிப்படுது. இந்த சத்தத்திற்கு நான் செவி கொடுத்தேன் அப்படின்னா உண்மையிலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் எபிரேயர் நிருபத்தை 12வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது நம்ம ஆபேலின் ரத்தத்தின் இடத்துக்கு வரல. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற. அப்போ பாருங்க, ஆபேலின் ரத்தம் காயினுக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வந்துட்டு, உண்மையிலே ஆபேலினுடைய ரத்தத்தை பாருங்க, காயினுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வந்து அவன் பூமியில் அலைந்து திருக்கிற மனுஷனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவன் பாருங்க, அவனுக்கு ஒரு பயமே உண்டாயிட்டு, என்னை பார்க்கிறவனும் கொலை செய்வானே, என்னை கண்டுபிடிக்கிறவன் கொலை செய்து விடுவானே, அப்போ இப்படிப்பட்ட நீ கொடுத்த தண்டனை என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆபேலின் ரத்தம் வந்து அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு அங்கே கொண்டு வருது. அப்போ இங்கே ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் உண்மையிலே அதுவும் நியாய தீர்ப்பை தான் கொண்டு வந்தது. அந்த நியாய தீர்ப்பு எது அப்படின்னா, உள்ளே இருந்த அந்த பழைய மனுஷனாகிய காயினுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிட்டு. அப்போ அதை நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. அப்போ என்னுடைய பழைய மனுஷனுக்கு ஒட்டுமொத்தமாக பழைய மனுஷனுக்கு ஒரு முடிவு உண்டாக்கப்படும் பொழுது நான் உண்மையிலேயே தேவசாயல் உடையவனாக தேவசாயலுக்கு பங்குள்ளவனாக என்னால் நான் மாற முடியும். அந்த விசுவாசத்தில் தான் பிரியமானவர்கள் நாம் இந்த பூமியில் வாழ வேண்டியது இருக்குது. நம்ம உண்மையிலே இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. நானும் இந்த காயினை போல தான் இருந்தேன். நானும் பொல்லாங்கனால் என்னுடைய இருதயம் முழுவதும் பொல்லாங்கால தான் நிறைந்திருந்தது. அதனால தான் என்னால் மற்றவர்கள் அன்பு செலுத்த முடியலை. ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, வெளிப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை. நான் எல்லாருக்கும் நான் காவலாளியா இல்லை, இதெல்லாம் செய்கிறதுக்கு இதெல்லாம் செய்து நான் எதற்கு செய்யணும், நான் எதற்கு இந்த இயேசு எதற்கு நான் விசுவாசிக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நீங்கள் ஒரு விதத்தில் பாருங்கள், நியாயப்பிரமாணமும் நம்ம பாவிகள் தான் நம்மளை வந்து சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம செய்கிறதெல்லாம் இது தப்பு, இது தவறு, பாவத்தை தான் சுட்டி காமிச்சிட்டே இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை அளிக்க முடியல. இப்போ அதனால் நியாயப்பிரமாணம் தப்பா இல்லை, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு தான் ரோமர் எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள் அடுத்தடுத்து எடுத்து வைத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நான் விரும்புகிறத செய்யாமல் எனக்கு விரும்பாததை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி தான் நான் கடைசி வசனத்தை முடிக்கும் போது அந்த வசனம் உண்மையிலே பாருங்கள் எவ்வளோ அருமையாக முடியுது பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். உண்மையிலே நானும் இப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு போய் இதோடு இந்த நிருபத்தை அவர் முடிச்சிருந்தார் அப்படின்னா நமக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அடுத்த அதிகாரம், அதாவது தொடர்ச்சி தான் நமக்கு பரிசுத்தவான்கள் அதிகாரமாக பகுத்து வைத்திருக்கிறாங்க. இப்படி தான் நான் பாவத்திற்கும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் பாருங்க, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ இதோட முடியலை, நான் பாவத்திற்கு ஊழியம் செய்கிறேன்னா அதோட நின்றக்கூடாது. அப்போ ஆமாம் நம்ம பாவம் பண்ணிட்டு அப்படி அதெல்லாம் முடியாது பிரதர், கோபத்தெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது கடைசி வரைக்கும் நம்ம கூட என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி அதோடு நின்றக்கூடாது. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுக்கு உட்படும் பொழுது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துக்கு வந்துடணும். காயினுக்கும் அதே தான் நடந்துச்சு. காயின் அதே தானே பண்ணுறான், கொலை செஞ்சுட்டான், அவன் தப்பு சுட்டி காட்டப்பட்டுட்டு, ஆமாம், ஆனால் அந்த இடத்துல அவனை மேற்கொள்ள முடியல, அவனால் மனம் திரும்ப முடியல. அப்போ நாமும் அதே இடத்துல இருந்தோம்னா கடைசி வரைக்கும் ரட்சிப்படையவே முடியாது. உண்மையிலே நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், அதிக நன்மையானவர்களை பேசுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் இடத்துல வரும் பொழுது அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை முழு மனதோடு கூட விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய பழைய மனுஷன் மறிச்சிட்டா, என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிஞ்சிட்டு இனிமேல் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ முடியும். மரணத்தை குறித்து பயம் எதற்கு இருக்கு, நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்னு, அப்படிதானே. மரணத்தை குறித்து பயம்னா ஒரு விதத்தில் என்னன்னா, ஒரு சிலருக்கு உலகத்தாருக்கு மரணத்தை குறித்து எதுக்கு பயம் அப்படின்னா, இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, அதுதானே மரண பயம் அதானே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு மாட மாளிகை, ஒரு பெரிய பங்களா, ஒருத்தர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மாட மாளிகையை கட்டிட்டார்.
நல்லா கெட்டி அதில் குடியிருக்க போகிறாரு. குடியிருந்து ஒரு நாள் தான் குடியிருந்துருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட போய் சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா நீங்கள் நாளைக்கு மறிச்சிருவீங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? எதனால்? நான் இத்தனை வருஷம் பாடுபட்டு சம்பாதிச்சு இதை என்ன பண்ண முடியல, என்னால் அனுபவிக்க முடியல. இதே எண்ணம் தான். இது உலகத்தார் மட்டும் இல்லை, உலக பிரகாரமாக வாழ்கிற கிறிஸ்தவர்கள்ட்ட கூட உதாரணத்துக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லி பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நான் ஏதோ பரியாசம் பண்ணுறதை நினச்சிக்கிட வேண்டாம். அவர்கள் இதே மாதிரி ஒரு உலக பிரகாரமாக வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர் ஒரு மாளிகையை கட்டி அதில் முதல் நாள் வசிச்சுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லப்படுது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்குன்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? உலக பிரகாரமாய் வாழ்ந்த மனுஷனாக இருந்தால், ஐயோ இத்தனை வருஷம் பாடுபட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதை கட்டிட்டேனே, இதில் என்னால் என்ன பண்ண முடியல, வாழ முடியலையே, இயேசு நாளைக்குன்னு பார்த்து தான் வரணுமா? இப்படி உலக பிரகாரமாய் வாழ்கிற மனுஷன் அப்படி தான். அப்போ மரணத்தை குறித்த பயம் எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை சம்பூர்ணமாக இந்த உலகத்தை என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். ஒரு சிலருக்கு ஐயோ நம்ம பாவம் பண்ணிட்டோம், நம்ம நரகத்துக்கு போயிடும், இது எல்லாமே மரணத்தை குறித்த பயத்தை அவங்களுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலே இந்த வார்த்தை அவர்களிடத்தில் செயல்படும் பொழுது என்னுடைய மரணத்திற்கு அல்லது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருந்த என்னுடைய பழைய மனுஷனும் பழைய வாழ்க்கையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து விட்டது. என்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த காயினுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டது அப்படிங்கிறத உண்மையிலே ஒருத்தன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்காது. அதனால தான் பழைய பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது தான், நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது மரணத்தை குறித்து துளியளவும் பயம் இல்லாமல் அவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி இருந்ததை நான் பார்க்க முடியும். ஒரு மேகாலயாங்கிற இடத்துல உள்ள ஒரு மனுஷன் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்கிற பாடல் உருவானதற்கு காரணமாக சொல்லுவாங்க, ஐ ஹேவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்ட்டு. இப்போ அது ஒரு ஆதிவாசி கிராமம். அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம், ஒருவேளை இது சரி அப்படின்னா கான் சிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பெயர், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மனுஷன் ஒரு ஆதிவாசி கிராமம், அதில் அந்த ஒரு மனுஷன் அவருடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்படுது, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல அந்த ஊர் தலைவனுக்கு ஒரு கோபம் வருது, ஊரில் உள்ள யாருமே அவர்களை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. நிப்பாட்டி வச்சுட்டு சொல்கிறாங்க, நீ இயேசுவை மறுதளிக்கலை அப்படின்னா உன்னுடைய 2 பிள்ளைகளை கொன்று விடுவோம் அப்படின்ட்டு. அவன் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் அப்படின்னா அவருடைய 2 பிள்ளைகளையும் கொண்டு போட்டுருந்தாங்க. அப்பயும் அவர் பரவாயில்ல நிற்கிறாரு. அப்போ திரும்ப சொல்கிறாங்க, 2 பிள்ளைங்க போனதோடு சரி, உன் மனைவியும் இழந்துடாத, இப்போயாவது இயேசுவை மறுதளிச்சிரு அப்படிங்கிறாங்க. நான் மறுதளிக்க முடியாது, நீங்கள் மனைவியை கொன்றாலும் பரவாயில்ல, மறுதளிக்க முடியாது, நான் இயேசுவின் பின்னே போக துணிஞ்சிட்டேன், சிலுவை எனக்கு முன்பாக இருக்கிறது, உலகம் எனக்கு பின்பாக தான் இருக்கிறது, பிரச்சனை இல்லைனாங்க. மனைவியை கொண்டு போட்டுட்டாங்க. கடைசியாக ஒரு வாய்ப்பு, உன் மனைவி 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க, இப்போயாவது சொல்லு, இயேசுவை மறுதளிச்சுன்னா உயிராது உனக்கு தப்பிக்கும் அப்படிங்கிறாங்க. முடியாது, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் கழுத்தை எடுத்து போட்டு கொண்டுட்டாங்க. அதை பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த ஊர் தலைவர் ரட்சிக்கப்பட்டதா, ஊர் தலைவர் உண்மையிலே அவருக்கு மனசில் குச்ச மனசாட்சி இருந்து, எதற்கு இவன் ஒரு பைத்தியக்காரனை போல எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்து சாக கூட துணிஞ்சானா அந்த இயேசு யார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் உண்மையிலே அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதா வரலாற்றில் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த மனுஷன் எதை முன்னாடி வச்சிட்டார், சிலுவையை முன்னாடி வச்சிட்டார், உலகம் அவருக்கு பின்பாக போயிட்டு. அப்போது மரணத்தை குறித்து எந்த பயமும் இல்லை. எதற்கு அப்படின்னா, இந்த மரணம் எனக்கு ஆதாயம்தான், கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருந்தார்னா சாவு எனக்கு எப்படி தான் இருக்க போகுது, ஆதாயமாக இருக்க போகுது. அப்போ இதை அந்த மனுஷன் உணர்ந்து கொண்டார். அப்போ பொல்லாங்கனா, நான் முன்னாட்களில் பொல்லாங்கனால தான் உண்டாயிருந்தேன், என்னுடைய இருதயத்தில் பொல்லாங்கனுக்கு அடுத்த காரியங்கள் தான் இருந்தது, இருதயத்தில் கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. பிசாசு நடத்திற்கு என் இடத்துல ஒரு பிடி இல்லை அப்படிங்கும் பொழுது உண்மையிலே மரணத்தை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பிரியமானவர்களே. அதனால தான் நான் மேற்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில். பழைய பாடல்கள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3மே வச்சுருக்கிறாங்க. உலகம், மாம்சம், பிசாசு, இந்த 3 காரியங்களையுமே மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்போ உலகத்தையும் இந்த மாம்சத்தையும் வெறுக்கும் பொழுது அவனுக்கு நம்ம இடத்துல இடம் கிடையாது. உலகத்தின் அதிபதி வரைக்கும் அவனுக்கு என் இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னா, உலகத்திற்கு அடுத்த காரியங்களும், உலகத்தினுடைய அதிபதி அவனுடைய காரியங்களும், அவன் அந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு வந்து என்னுடைய மாம்சத்தின் இச்சையை தூண்டும் பொழுது இந்த மாம்சமும் அதற்கு பதிலளிக்காதபடி, இந்த மாம்சமும் அதற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு இருக்கும் பொழுது, உலகமும் மாம்சமும் என்னை அசைக்கலை அப்படின்னா உண்மையிலே அவன் உள்ளே வர்றதற்கு இடமே கிடையாது. அப்போ இந்த உலகமும் மாம்சமும் எங்கே தான் அடிக்கப்படுது அப்படின்னா, அந்த உலகமும் மாம்சமும் எப்படி தான் மேற்கொள்ள முடியுது? இன்றைக்கு ஜனங்களுக்கு மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஒன்று உலகம், இன்னொன்று தங்களுடைய மாம்சம். உலகத்தையும் மாம்சத்தையும் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ளவே முடியல. அதனால தான் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நியூஸ் பேப்பர் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்க அப்படி, இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா,
நான் நினைக்க ரெண்டு பக்கத்துக்கு ஃபுல்லாக விளம்பரமாக தான் இருக்கும். அந்த ஆஃபர், இந்த ஆஃபர், இந்த பொருள், அந்த பொருள், இதை வாங்குங்க, அதை வாங்குங்க அப்படின்னு ரெண்டு பக்கத்துக்கு என்ன பண்ணி வச்சுருவாங்க, விளம்பரம். இப்போ இந்த உலகம் வந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு பார்க்க. இப்போ இதை பார்க்க என்ன ஆயிரும், இவர்களுக்கு என்ன பண்ணிடும், அது தேவையோ தேவையில்லையோ என்ன பண்ணிடணும், குறைஞ்ச விலையில். மக்களுடைய மனநிலையே அப்படி தானே. அது ஒரு பொருள் வேணுமோ வேண்டாமோ அது குறைஞ்ச விலையில் கிடைச்சா என்ன பண்ணிடணும், வாங்கினோம். அப்போ உலகம் காண்பிக்க மாம்சம் என்ன பண்ணப்படுகிறது, தூண்டப்படுது. மாம்சம் இச்சிக்கிறது. மாம்சம் இச்சித்து அதை என்ன பண்ணிக்கிறது, பச்சி கொள்ளுகிறது. அதுக்குன்னு பொருளே வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, தேவையான பொருட்களை வாங்குவதில் தவறு இல்லை. ஆனால் இதை பார்த்து இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு இச்சிக்கப்பட்டு அப்போ உலகத்தின் மூலமாக மாம்சம் பிடிக்கப்பட்டுட்டா, இப்போ இந்த மாம்சமும் தூண்டப்பட்டுட்டா, உலகமும் மாம்சமும் வந்துட்டு, அப்போ இந்த ரெண்டுக்கும் அதிபதி என்ன பண்ணிடுவான், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இப்போ இந்த என்ன பண்ண முடியாது, தேவனுடைய சாயலை என்ன பண்ண முடியாது, நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. அப்போ இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் எப்படி தான் மேற்கொள்ளணும் அப்படின்னா, அதை சிலுவையில் தூக்கி அரைஞ்சிட்டோம்னா என்ன பண்ண முடியாது, அது நம்மை மேற்கொள்ளாது. இதுதான் இந்த மேன்மையான சத்தியத்தை தான், இந்த மேன்மையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுகொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது உண்மையிலே அங்கே சிலுவையில் கிறிஸ்து மரிச்சார். அப்படி மட்டும் இல்லை, அங்கே நானும் மரிச்சிட்டேன். ஏன்னா நான் அல்ல அப்படிங்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா அங்கே நான் அல்ல, இப்போ நான் பிழைச்சிருக்கிறது கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறாருங்கிற இந்த விசுவாசத்தில், இந்த ஆவியின்படி நடத்தப்படும் பொழுது உண்மையிலே உலகமும் மாம்சமும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அதனால தான் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்க பண்ணிட்டாங்க, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் எங்கே தான் இருக்குது, சிலுவையில் இருக்கு. அப்போ அங்கே மரணத்துக்கு உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, சிலுவை அப்படிங்கிறது அது உண்மையிலே மரணம் தான். அதுக்கு ஒரு மரணத்தை உண்டு பண்ணப்பட்டுங்கிறத விசுவாசிக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நடக்கும் பொழுது உண்மையிலே நாம் பொல்லாங்கனுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே நம்முடைய இருதயத்தில் இருக்காது பிரியமானவர்களே. அதான் அந்த காயின் ஆபில நம்ம பல கோணங்களை தியானிக்கலாம், பல கோணங்களை நாம் தியானிக்க முடியும். ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த பொல்லாங்கான இருதயம் என்னிடத்தில் இருந்திருக்கு. அப்போ என்னுடைய பாவங்களும் தான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையுவதற்கு, என்னுடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்படுவதற்கு நானும் ஒரு இடத்துல காரணமாக இருந்தேன். அதனால தான் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் ஒரு எச்சரிப்பை சொல்லுவதை நான் பார்க்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை மன்னிக்கவும் 6வது வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போது இவர்கள் மறுபடியும் மறுதலித்து போகிறவர்கள், இந்த இயேசு வேண்டாம், இந்த உபதேசமே வேண்டாம்ப்பா, இந்த இயேசுவே எங்களுக்கு வேண்டாம், இது மிகவும் கடினமாக இருக்குது, இதிலிருந்து இது எங்களை பிடித்துக்கொள்ளவே வேண்டாம், எங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சிலுவையில் அறையிறாங்க. அப்போ முதல் தரமும் யார் தான் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறா, முதல்ல நம்ம அப்படி தானே இருந்தோம், முதல்ல நம்ம கிறிஸ்துவ மறுதளித்தவர்கள் தானே. இப்போ தேவனுடைய கிருபையினால அவரை பச்சிக்கிற விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறோம். முன்னாட்களில் நாம் யாராக தான் இருந்திருக்கிறோம், கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள். அப்போ கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்தவர்கள் யார் என்றால் மறுதளித்தவர்கள். அப்போ பரிசேயரும் சதிசேயரும் வேதபாரகரும் பிரதான ஆசிரியரும் இவர்கள் மாத்திரமல்ல, ரோம அதிகாரிகள் அவர்கள் தான் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்படி இல்லை, அவரை மறுதளித்து வாழ்ந்த நானும் என்னுடைய பாவ வாழ்க்கையும் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அப்போ அதனால தான் ஐயோ இதை உணரும் பொழுதுதான் எனக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் சிருஷ்டி கர்த்தா, அவர் எனக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டு மனுஷனாக தோன்றி எனக்காக மரணத்தை அவர் தழுவி கொண்டார் அல்லது மரணத்தை ருசி பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அவமானப்படுத்தப்பட்டு நிந்தைகளை சகித்து இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் நான் செய்தது நிமித்தமாக இதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறத உணரும் பொழுது உண்மையிலே ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்கிறான். மற்றபடி வேற எந்த விதத்திலையும் தேவனுடைய அன்பை ஒரு தன்னால் உணர்ந்து கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. இதுதான் தேவ அன்பிற்கு ஆதாரம், இதுதான் நம் தேவனிடத்தில் சேருவதற்கு ஆதாரம். இப்படி இல்லாமல் நம்ம சும்மா ஏதோ ஒரு விதத்தில் நான் வியாதியாக இருந்தேன், தேவனை சுகப்படுத்தினாரு, நான் அதனால் இயேசு இருக்குன்னா அடுத்த ஒரு வியாதி வரும்போது நம்ம மறந்துடுவோமா? இல்லை, நான் வியாதியாக இருந்தேன், தேவன் சுகப்படுத்தினார், ஆமாம் உண்மைதான், நான் அவரை மறுதளித்து வாழ்ந்துட்டு இருந்தேன், அப்போ இவருடைய அன்பை நான் உணர்றேன், அப்போ எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா, அப்போ நான் தான் அவர் சிலுவையில் அறைந்தனா, அப்போ நான் தான் அவர் நீதிமானாக இருந்திருக்கிறார், அவர் நீதிமான் தானே, அவர் சத்தியம் உள்ளவர் தானே, அப்போ அவரை நான் தான் கொலை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த உள்ளம் உருகி நம் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் காண்பித்து நான் முடிக்க நாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் தான், நம்ம இதில் தான் நம்மையும் அந்த இடத்துல பார்க்க வேண்டியது. 8வது அதிகாரம் 44வது வசனம்.
நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இது யாரை பார்த்து சொல்லப்படுது? நாட்களில் இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்களை குறித்து தான். அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் யாருக்குமே அடிமைப்பட்ட ஒரு காலம் ஒருவனுக்கு என்ன பண்ணலை, அடிமைப்படலை, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவங்களை வெட்ட வெளிச்சமாக காமிச்சிட்டார். நீங்கள் யாரால் உண்டாயிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறீங்க. ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் கிடையாது. உங்கள் தகப்பன் வந்து ஆபிரகாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஆபிரகாம் இப்படி தான் நீதிமான கொலை செய்வதற்கு ஆபிரகாம் இப்படி தான் ஆயத்தமானவராக இருந்தாரா? இல்லை தேவனால் அனுப்பப்பட்டவரை கொலை செய்வதற்கு ஆயத்தமானவராக ஆபிரகாம் இருந்தாரா? இல்லையே. அப்போ அவருடைய கிரியைகள் உங்களிடத்தில் வெளிப்படலைன்னா நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லையே. மாம்சத்தின்படி பார்த்தா அவர்கள் ஆபிரகாமுடைய வம்சத்தில், ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான். ஆனால் இங்கே இயேசு சொல்லும்போது நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசு தான் உங்களுடைய பிதா அப்படிங்கிறத காண்பித்து கொடுக்கும் பொழுது எதை வைத்து அப்படின்னா, ஆபிரகாமினுடைய கிரியைகள் உங்களிடத்தில் காணப்படலை. அவன் நீதிமானாய் வாழ்ந்தான், அவன் தேவனை விசுவாசித்து நீதிமானாய் வாழ்ந்தான். அவன் யாரையும் அநியாயமாக போய் ஒருத்தர் கொலை செய்யலை, அல்லது நீதியின் கிரியைகள் செய்கிறவர்களை கொலை செய்யலை. அவன் உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். ஆனால் நீங்கள் வார்த்தை மாம்சமாகி வந்த என்னை ஏற்றுக்கொள்ளாதபடினால நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி இல்லை, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லிட்டாரு. பாருங்க, அதில் தான் உங்களுக்கு கோபம் வந்துடுது. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையிலே நாம் பொல்லாங்கனால் உண்டாகியிருந்தவர்களாக தான் இருந்தோம். இப்போ இல்லை, முன்னாட்களில் நம்ம பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவர்களாக தான் இருந்தோம். இப்போ அதே மனுஷன் தானே வேற மறித்து பிறந்தானா? ஆமாம், உண்மையிலே என்னுடைய பழைய மனுஷன் மறித்துட்டான் அப்படிங்கிறத விசுவாசிக்கும் பொழுது இப்போ நான் பொல்லாங்கனால் பிறந்தவன் அல்ல. அந்த 1 யோவான் 3வது அதிகாரம் தொடக்கத்தில் பார்க்கும் பொழுதே நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் தான் அவர் அங்கீகரிக்கிறாரு. 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் இங்கே காயினை காமிச்சு கொடுத்தாலும் நமக்கு அவர் கொடுக்குற பேர் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்கிறாரு. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவன் நம்ம மீது வைத்த அன்பு எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள் பிரியமானவர்களே. அப்போது இதை நம்ம அடிக்கடி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம சரியான விதத்தில் சரியான இடத்துல நடந்து போய் கொண்டு இருக்கிறோமா, சரியான இடத்துல தான் இருக்கிறோமா, இப்போ பரிசோதித்து பார்க்க வேண்டியது. உண்மையிலே இந்த அன்பின் இடத்துல வெளிப்படுகிறதா, இதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இப்போ பொல்லாங்கன்னா நாம் உண்டாயிராமல் நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். அதான் அந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கவனை என்ன பண்ண முடியாது, தொடான். தேவனால் பிறந்த எவனும் 5வது அதிகாரம் நினைக்கிறேன், 1 யோவான் 5:18 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன பண்ணுறான், காக்கிறான். பொல்லாங்கன் அவனை என்ன பண்ண மாட்டான், தொடான். அப்போ பாருங்க, இது எவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தம். ஒருவேளை நம்மளுக்குள்ள ஒரு சில கசப்புகள் இருக்குது, இல்லை ஒரு மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். நம்ம தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறதுங்கிறத விசுவாசிக்கணும் பெரியமானவர்கள். தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னா உண்மையிலே இந்த தேவனுடைய கிரியைகள் நம்ம இடத்துல வெளிப்படும். இந்த தேவனுடைய சாயல் நம்ம இடத்துல வெளிப்படணும். அப்போ பொல்லாங்க நம்மளை தொடவே முடியாது. தேவனால் பிறந்தவனை பொல்லாங்க என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. எதற்காக அப்படின்னா, தேவனால் பிறந்தவனுக்கு உலகமும் மாம்சமும் அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகமும் மாம்சமும் அது மரித்து விட்டது. அப்போ அவனை பொல்லாங்கன் தொடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் இங்கே ஒரு வாக்குத்தத்தமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கிறோம். இன்னும் 19ஆம் தேதி இன்னும் ஒரு 12 நாள் கழிச்சு கூட அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். நான் உண்மையிலே மேன்மையான வாக்குத்தத்தம் என்னன்னா இதுதான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போ அதற்கு அவன் என்ன செஞ்சிருக்கணும், அவன் தேவனால் பிறந்தவனாக இருக்கணும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், அவன் தன்னை காத்துக்கொள்கிறான். உலகத்தினாலும் உலகமும் மாம்சமும் அவனை பிடித்துக்கொள்ளாதபடி தன்னை காத்துக்கொள்கிறான். தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு செவி எடுத்து ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கிற அனுபவத்தில் இருக்கிறான். இப்போ அப்படிப்பட்டவனை தான் பொல்லாங்கன் தொட முடியாது. அதனால தான் நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கலை அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்துட்டு, அதை தொடர்ந்து நீ அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தான்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நான் செஞ்ச கிரியைகள் நிமித்தம் அவர் என்னை ரட்சிக்கலை, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிரசன்னமாகுதல் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நான் எதற்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னா, நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் யாக்கோபு சொல்லும்போது, யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது கூட, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குது, செத்ததாக இருக்கிறது. அப்போ நான் கிரியை செஞ்சு தேவனிடத்தில் நீதிமானாகலை, நான் நீதிமான் ஆயிட்டேன், அதனால் நான் தேவனுக்காக நற்கிரியைகளை செய்கிறேன்.
இப்போ இந்த இடத்துக்குள்ளே, இந்த விசுவாசத்துக்குள்ளே வரும் பொழுது உண்மையிலே பிரியமானவர்களே நம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், பொல்லாங்கனாய் உண்டாயிருந்து அவன் தன் சகோதரன் என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சிட்டான். இன்றைக்கும் அதே தான். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து கிறிஸ்துவுக்கு சகோதரனை கொலை செஞ்சுட்டான். சாதாரணமாடி பார்க்க வேண்டாம். தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், அவ்வளோதான். தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். அப்போ உண்மையிலே அந்த வார்த்தை யார் மூலமாக தான் வருது அப்படின்னா பொல்லாங்கனால தான் வருது. நம்ம பூசி முழுக வேண்டாம். உண்மையிலே அந்த வார்த்தை யார் இடத்துல தான் வருது? கிறிஸ்துவின் இடத்துலேருந்து ஒரு வார்த்தை வரல. கிறிஸ்துவை மறுதலிக்கிற அல்லது கிறிஸ்துவுக்கு நியமத்திற்கு விரோதமாக இருக்கிற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா உண்மையிலே அது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயின் போன்றவர்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய உலகத்திற்கும் மாம்சத்தின் ஆசாபாசங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து விடாமல் உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய சீஷர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பொல்லாங்க நம்மை தொட முடியாத ஒரு மேன்மையான ஒரு இடத்துல நாம் வாழும் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவார்கள்.